வணக்கம், இது உங்கள் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவிற்குள் நுழைந்த HMPV வைரஸ் மாஸ்க் கட்டாயம், கை கொடுப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள், மருத்துவ வல்லுநர்கள் அறிவுரை. சீனாவில் கடந்த சில நாட்களாகவே HMPV தொற்று வேகமாக பரவி வருகிறது. இதனால் அங்குள்ள மருத்துவமனைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த வைரஸ் தற்போது இந்தியாவிலும் பரவியுள்ளது. இந்த HMPV தொற்றுக்கு பெங்களூருவில் 8 மாத குழந்தை பாதிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் 2வது HMPV பாதிப்பு, 3 மாத குழந்தைக்கு தொற்று உறுதி. அதே நேரம் கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள் ஏற்கனவே இந்த வைரஸிற்கு தடுப்பு நடவடிக்கைகளை தொடங்கிவிட்டன. HMPV தொற்று பாதிக்கப்பட்ட நபர் இருமல் அல்லது தும்மும் போது வெளியாகும் சுவாச நீர்த்துளிகள் மூலம் இந்த வைரஸ் பரவுகின்றது. வைரஸ் உள்ள இடங்கள் அல்லது பொருட்களை தொட்டுவிட்டு அப்படியே வாய், மூக்கு அல்லது கண்களை தொடும்போது இந்த வைரஸ் நமது உடலில் நுழைகின்றது. ஏற்கனவே HMPV வைரஸ் பாதிப்புள்ள நபருடன் நெருக்கமாக இருப்பதாலும் கூட இந்த வைரஸ் பாதிப்பு பரவுகின்றது. கடந்த 2019ஆம் ஆண்டு இறுதியில் பரவிய கொரோனா வைரஸ் உலக நாடுகளை புரட்டி போட்டது. இந்த வைரஸ் பல லட்ச உயிர்களை காவு வாங்கியது. இதனையடுத்து லாக்டவுன், தடுப்பூசி, முகக்கவசம், சமூக இடைவெளி ஆகியவற்றின் மூலம் இந்த வைரஸ் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த வடு மறைவதற்குள் தற்பொழுது HMPV வைரஸ் மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இது நாம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும். வெளியில் சென்று வந்தால் கைகளை சோப்பு போட்டு நன்கு கழுவ வேண்டும். பொதுமக்கள் அதிக கூடும் இடங்களில் கட்டாயம் மாஸ்க் போட்டுக் கொள்ளுங்கள். முடிந்தவரை மற்றவர்களுக்கு கை கொடுப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று மருத்துவ வல்லுநர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மத்திய அரசின் எச்சரிக்கை என்ன? நாடு முழுக்க சுவாச நோய் பாதிப்பை கண்காணிக்க ICMR தொடர்ச்சியான முயற்சிகளை எடுத்து வருகின்றது. அப்படி நடத்தப்பட்ட வழக்கமான கண்காணிப்பு நடவடிக்கையில் 2 கேஸ்கள் கண்டறியப்பட்டுள்ளது. HMPV ஏற்கனவே இந்தியா உட்பட பல நாடுகளில் புழக்கத்தில் உள்ளது. HMPV உடன் தொடர்புடைய சுவாச நோய்களும் இதற்கு முன்பு பல நாடுகளில் பதிவாகியுள்ளது என்று தெரிவித்துள்ளது. HMPV என்பது ஒரு சுவாச வைரஸ் ஆகும். இது சளி, இருமல் போன்ற லேசான அறிகுறிகளை ஏற்படுத்துகின்றது. அதே நேரம் குழந்தைகள், வயதானவர்கள் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு உள்ளவர்களுக்கு இது வேறு பல பாதிப்புகளையும் கூட ஏற்படுத்தும். சில அரிய சூழல்களில் மோசமான வைரஸ் பாதிப்பு நிமோனியாவை கூட ஏற்படுத்தலாம். இதனால் நாள்பட்ட சுவாச பாதிப்பும் ஏற்படும். பொதுவாக குளிர்காலத்தில் இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்படும். முன்னதாக HMPV உள்ளிட்ட சுவாச வைரஸ்களை கண்காணித்து வருவதாக மத்திய அரசு அறிவித்தது. உலக சுகாதார அமைப்பு, தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம், இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் பிற சுகாதார அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் கடந்த சனிக்கிழமைதான் விரிவான ஆலோசனை கூட்டம் ஒன்றும் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ்